வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3இல் 10ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. காரணிப்படுத்துதல் முறையை பயன்படுத்தி பின்வரும் இருபடி சமன்பாடுகளை தீர்க்க. இங்கே ஒரு 5 இருபடி சமன்பாடுகள் இருக்கு. இதனுடைய தீர்வுகளை நம்ம கண்டுபிடிக்கணும். எதை பயன்படுத்தணும்? காரணிப்படுத்துதல் முறை. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆரம்பிக்கலாமா? பாருங்க, முதல் இது எடுத்து எழுதுவோம். என்ன கொடுத்துருக்காங்க? 4x² மைனஸ் 7x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். எப்படி காரணிப்படுத்துங்க பாருங்க. இந்த மாதிரி ஐ மாதிரி போட்டுங்க. ஐ மாதிரி போட்டுக்கிட்டு x² கெழு 4 பெருக்கல் மாறிலி உறுப்பை பெருக்கணும். பெருக்கணும் என்ன வரும் பாருங்க. 4 2 8. என்ன 8? -8. எக்ஸோட கெழு என்ன? -7. எதை நம்ம பெருக்கணும்? x² கெழுவையும் மாறிலி உறுப்பை பெருக்குனா -8, எக்ஸோட கெழு -7. அப்ப இரண்டு எண்களை பெருக்கும் போது -8 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ -7 வரணும். எந்த நம்பர்னா 4×8. எதுக்கு மைனஸ் கொடுக்கறது? இங்க பாருங்க, ரெண்டு உறுப்பு மைனஸ் இருக்கு. ரெண்டு உறுப்பு மைனஸ் பெரிய காரணிக்கு மைனஸ். இந்த பெரிய எண்ணுக்கு மைனஸ் கொடுத்தாதான் நமக்கு -7 வரும். சரியா? பை இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த x² உறுப்பு இருக்கு இல்லையா, இந்த x² உறுப்புல அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை எடுத்து எழுதணும். என்ன இருக்கு? 4x. இந்த இடத்துல எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஆனா இங்க கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 1 4 4, 2 4 8. காரணிப்படுத்திட்டோம். இப்ப எழுதுற முறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. 4x + 1, 4x + 1. அதுக்கடுத்து x - 2, x - 2 ஈக்குவல் டு 0. காரணிப்படுத்தியாச்சு. இப்ப எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். இப்ப என்ன செய்யணும்னா, இதையும் தனித்தனியா நம்ம 0க்கு சமப்படுத்த போறோம். 4x + 1 ஈக்குவல் டு 0, x - 2 ஈக்குவல் டு 0. சரியா? இப்ப பாருங்க, 4x ஈக்குவல் டு இது +1, வலது பக்கம் வந்தா -1. அப்ப x ஈக்குவல் டு -1. இந்த 4 இங்க வந்தா வகுத்தலா மாறும். பெருக்கல் இருக்கு இல்லையா, இங்க வந்தா வகுத்தலா மாறும். அதே மாதிரி இங்க பாருங்க, x ஈக்குவல் டு -2, வலது பக்கம் வந்தா +2 மாறும். இதான் என்னது? தீர்வுகள். தேர்ஃபோர் தீர்வுகள் எதோட மதிப்பு? எக்ஸோட மதிப்பு. என்ன பாருங்க, x ஈக்குவல் டு -1/4ன்னு ஒரு ஆன்சர், 2ன்னு ஒரு ஆன்சர். எதை முடிச்சிட்டோம்? முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அப்படியே ரெண்டாவது ஆரம்பிக்கலாமா பாருங்க. ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? 3 × p² - 6 ஈக்குவல் டு p × p + 5. இது இருபடி சமன்பாடு வடிவில இல்ல. இதெல்லாம் இந்த 3 உள்ள பெருக்கணும், b-யும் உள்ள பெருக்கணும். அதுக்கு பிறகுதான் நம்ம என்ன செய்யலாம்? இருபடி சமன்பாடு மாத்திட்டு காரணிப்படுத்த முடியும். பெருக்குவோமா? பாருங்க, 3ஐயும் p² பெருக்குனா 3p². சரியா? அதுக்கடுத்து மைனஸ் அப்படியே வந்துடும். 3ஐயும் 6ஐயும் பெருக்குனா 18 ஈக்குவல் டு p உள்ள பெருக்குங்க. p-யும் p-யும் பெருக்குனா p² பிளஸ் p-யும் 5ஐயும் பெருக்குனா 5p. இப்ப என்ன செஞ்சுக்கலாம்? எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வாங்க. 3p² - 18, இது பிளஸ் b². இடது பக்கம் கொண்டு வாங்க. -b² மாறும். பிளஸ் 5p. இடது பக்கம் வந்தா -5p ஈக்குவல் டு 0. சுருக்கிடுவோமா? பாருங்க, 3p²ல ஒரு p² கழிச்சுனா 2p². 2p². அதுக்கடுத்து p உறுப்பு பாருங்க, -5p. அதுக்கு அடுத்தது இங்க என்ன இருக்கு பாருங்க, மாறிலி உறுப்பு -18. வரிசை எழுதிட்டோம். இது ஒரு இருபடி சமன்பாடு. இப்ப இதை நம்ம காரணிப்படுத்தலாம் பாருங்க. எப்படி காரணிப்படுத்த போறோம்? p² கெழு 2ஐயும் மாறிலி உறுப்பு -18ஐயும் பெருக்கணும். பெருக்க என்ன வரும்? -36. எக்ஸோட p-யோட கெழு என்ன இருக்கு? -5. இரண்டு எண்களை பெருக்கும் போது -36 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ -5 வரணும். எந்த நம்பர்? 9 4 36. 9 4 36 அப்படின்னா 4 9 36. எப்படினாலும் எழுதிக்கலாம். இப்ப பாருங்க, நமக்கு இங்க பாருங்க, ரெண்டு உறுப்புல மைனஸ் இருக்கு. அப்ப பெரிய காரணிக்கு மைனஸ் கொடுங்க. ரெண்டு உறுப்பு மைனஸ் பெரிய காரணி. இப்ப பாருங்க, பிளஸ் மைனஸ் மைனஸ் 4 9 36. இது ரெண்டும் வேற வேற குறி. அப்ப கழிக்கணும். 9 4 கழிச்சா 5. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, மைனஸ். கரெக்டா வந்துருச்சா? பை இப்ப என்ன செய்யணும்? இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் இருக்கிற ஸ்கொயரை விட்டுட்டு அடிமானத்தை மட்டும் எடுத்து எழுதுங்க. என்ன இருக்கு? 2p 2p. சரியா? இப்ப கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணலாம். 2 2 2 4. இங்க கேன்சல் பண்ண முடியாது. இப்ப எடுத்து எழுதுறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, p + 2 இன்டு 2p
மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. காரணிப்படுத்திட்டோம். இப்போ நம்ம பியோட மதிப்புகளை கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, முதல்ல இந்த பி பிளஸ் 2 இருக்கா, இதை 0க்கு சமப்படுத்துவோம். ரெண்டாவது காரணி 2p மைனஸ் 9 இருக்கா, இதையும் நம்ம 0க்கு சமப்படுத்திடலாம். அப்போ பாருங்க, p ஈக்குவல் டு பிளஸ் 2, இங்கே வந்து என்ன மாறும், மைனஸ் 2 மாறும். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, 2p ஈக்குவல் டு மைனஸ் 9, வலது பக்கம் பிளஸ் 9 மாறும். அப்போ p ஈக்குவல் டு 9, இந்த 2 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். அப்போ பிக்கு 2 மதிப்புகள் கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்னு பாருங்க, தேர்ஃபோர் தீர்வுகள் என்னென்ன தீர்வுகள் பாருங்க, பியோட மதிப்பு மைனஸ் 2ன்னு ஒரு ஆன்சர், 9/2ன்னு ஒரு ஆன்சர். சரியா, ரெண்டாவது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது மூணாவது பார்க்கலாமா? பாருங்க, மூணாவது இது இந்த இடத்துல ஆரம்பிப்போமா, டாப்ல ஆரம்பிப்போம். மூணாவது இது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க. மூணாவது இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் a இன்டூ a மைனஸ் 7 ஈக்குவல் டு 3√2. இதனுடைய தீர்வுகளை கண்டுபிடிக்கணும். அதாவது ஏவோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல இந்த ஸ்கொயர் ரூட் இருக்கா, இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம என்ன செய்யணும், நீக்கணும். நீக்கினாதான் நம்ம இது பண்ண முடியும். அப்ப என்ன செய்யலாம், இருபுறமும் வர்க்கப்படுத்த, ரெண்டு பக்கமும் என்ன செய்ய போறோம், வர்க்கப்படுத்த போறோம். வர்க்கப்படுத்துறது அப்படின்னா என்னன்னா, ஸ்கொயர் பண்ண போறோம். ரெண்டு பக்கம் பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் a இன்டூ a மைனஸ் 7, இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர், 3 இன்டூ √2 அடுக்கு 2. சரியா, இப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி நமக்கு என்ன வந்துடும், a இன்டூ a மைனஸ் 7 வந்துடும் ஈக்குவல் டு, இதை செக் பண்ணிடுமா, a மைனஸ் 7 a மைனஸ் 7 இங்க இருக்கு பாருங்க, ரைட், a மைனஸ் 7 தான். சரியா, கரெக்டாக தான் இருக்கு. இப்போ பாருங்க, இந்த பக்கத்துல 3 ஸ்கொயர் பண்ணா 9. பாருங்க, 3 ஸ்கொயர் பண்ணா 9. √2 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா, ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி வெறும் 2 மட்டும் வரும். இது புரியுதான்னு பாருங்க. 3 ஸ்கொயர் பண்ணா 9 வந்துருச்சு. √2 ஸ்கொயர் பண்ண போறோம். √2 ஸ்கொயர் பண்ணா 2, அதாவது √2 2 தடவை எழுதி பெருக்கணும். அதான் அர்த்தம். √2 பெருக்கல் ரூட் என்ன, ரூட் அப்படியே போட்டுக்கலாம். 2 2 பேர் 4, 4க்கு வர்க்கம் வருது 2. அதை தான் நாங்கள் நேரடியாக எழுதியிருக்கேன். சரியா, இப்போ உள்ள பெருக்க a ஸ்கொயர், ஏவையும் பேருனா a ஸ்கொயர் மைனஸ் 7a ஈக்குவல் டு 9 2 18. இப்போ இது இடத்துல கொண்டு வந்துருங்க, a ஸ்கொயர் மைனஸ் 7a, இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. சரியா, இப்போ பாருங்க, நமக்கு இருபடி சமன்பாடு கிடைச்சிருச்சு. இதை நம்ம இப்போ காரணிப்படுத்த போறோம். காரணிப்படுத்துவோமா? பாருங்க, a ஸ்கொயரோட கெழு 1, மாறிலி உறுப்பு மைனஸ் 18, பெருக்க என்ன வரும், மைனஸ் 18. ஏவோட கெழு என்ன இருக்கு, மைனஸ் 7. அப்போ இரண்டு எண்களை பெருக்கும் போது நமக்கு மைனஸ் 18 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலோ மைனஸ் 7 வரணும். எந்த நம்பர், 9 18, 9 18. பாருங்க, ரெண்டு உறுப்பு மைனஸ், அப்ப பெரிய காரணிக்கு மைனஸ் கொடுங்க, பிளஸ் மைனஸ் மைனஸ் 9 18, ரெண்டு வேற வேற குறி, அப்ப கழிக்கணும். கழிச்சா என்ன வரும், 2. என்ன சாரி, 9ல 2 கழிச்சா என்ன வரும், 7. என்ன 7, பெரிய நம்பருக்கு மைனஸ் மைனஸ் 7. சரியா, பை இப்ப என்ன செய்ய போறோம் பாருங்க, இந்த அடுக்கு 2 இருக்கு, அந்த அடுக்கு 2 இருக்கு, அடிமானத்தை எடுத்து எழுதுங்க, a. அப்ப இதை எப்படி எழுதலாம் பாருங்க, a பிளஸ் 2 இன்டூ a மைனஸ் 9. இந்த எழுதுற முறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க, தனித்தனியாக 0க்கு சமப்படுத்துங்க. a பிளஸ் 2 நம்ம 0க்கு சமப்படுத்திட்டோம். அதே மாதிரி a மைனஸ் 9 0க்கு சமப்படுத்தியாச்சு. அப்ப a ஈக்குவல் டு, இது பிளஸ் 2, வலது பக்கம் வந்தா மைனஸ் 2. சரியா, இங்க பாருங்க, a ஈக்குவல் டு மைனஸ் 9, வலது பக்கம் வந்தா பிளஸ் 9. என்ன இது பண்ணிட்டோம், ரெண்டு மதிப்புகளை கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் தீர்வுகள் எழுதிடுவோமா? என்ன தீர்வுகள்? தீர்வுகள் ஏவோட மதிப்பு a ஈக்குவல் டு மைனஸ் 2, இன்னொரு மதிப்பு என்ன, 9. சரியா, எதை முடிச்சிட்டோம் நம்ம, மூணாவது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது நாலாவது பாப்போமா? பாருங்க, நாலாவது இது என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 5√2 ஈக்குவல் டு 0. இதை நம்ம காரணிப்படுத்தணும். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் பார்த்த உடனே பயந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தான். ஈஸியாக நம்ம ஸ்கொயர் பண்ணிடலாம் பாருங்க. அதாவது என்ன கண்டுபிடிச்சிடலாம், காரணிப்படுத்திடலாம் பாருங்க. இங்க எக்ஸ் ஸ்கொயரோட கெழு √2 பெருக்கல் மாறிலி உறுப்பு என்ன இருக்கு பாருங்க, 5√2 ஈக்குவல் டு, இந்த 5 அப்படியே வந்துடும்,
ரூட் ரெண்டு பேர்னா 2 இங்க போட்டு காமிச்சிருங்க பாருங்க. போனக்குள்ள போட்டு காமிச்சோம் இல்லையா? ரூட் ரெண்டு பேர்னா 2 அதேதான். அப்ப ஈக்குவல் டு 5 2 பேருக்குன்னா 10. இப்போ எக்ஸோட கெழு பாருங்க என்ன இருக்கு 7. எக்ஸோட கெழு 7. இரண்டு எண்களை பெருக்குனா 10 வரணும், கூட்டினா 7 வரணும். எந்த நம்பர்? ஈரஞ்சா 10. ஈரஞ்சா 10. ஈஸியா வந்துருச்சு பாருங்க. 2 5 பேர் 10 கூட்டினா 7 பை. இப்ப பாருங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஸ்டெப் பாருங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர் உறுப்புல அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை அப்படியே எழுதணும். என்ன இருக்கு? √2 எக்ஸ். √2 எக்ஸ். இப்ப பாருங்க இந்த 2 நம்ம எப்படி எழுதலாம்? √2 பெருக்கல் √2ன்னு எழுதலாம். பாருங்க √2 பேருனா 2ன்னு கொண்டு வந்தோம். அப்ப 2க்கு பதிலா நம்ம என்ன மாத்தலாம்? √2 பெருக்கல் √2ன்னு எழுதலாம். அதான் நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம் பாருங்க. 2 √2 பெருக்கல் √2ன்னு எழுதிட்டோம். அப்போ இந்த √2 இந்த √2 கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் √2 எக்ஸ் பிளஸ் √2 இன்டூ இங்க எதுவுமே கேன்சல் ஆகாது இல்லையா? அப்போ √2 இன்டூ எக்ஸ் என்ன 5 பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. காரணிப்படுத்திட்டோம். இப்ப பாருங்க தனித்தனியாக 0 சமப்படுத்துவோமா? எக்ஸ் பிளஸ் √2 ஈக்குவல் டு 0. √2 எக்ஸ் பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. சரியா? இப்ப பாருங்க எக்ஸோட மதிப்பு ஈக்குவல் டு பிளஸ் √2 வலது கொண்டு வாங்க மைனஸ் √2 மாறிவிடும். அதுக்கு அடுத்தது √2 எக்ஸ் ஈக்குவல் டு இது பிளஸ் 5 வலது கொண்டு வாங்க மைனஸ் 5 மாறும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. இந்த √2 இங்க வந்தா வகுத்தலாம் மாறும். இதான் என்னது? நமக்கு தேவையான தீர்வுகள். தேர்ஃபோர் எது வந்து தீர்வுகள்? தீர்வுகள் அதாவது எக்ஸோட மதிப்பு என்ன மதிப்பு? எக்ஸோட மதிப்பு மைனஸ் √2 மைனஸ் 5 பை √2 மைனஸ் √2 மைனஸ் 5 பை. இதான் என்னது? நமக்கு தேவையான தீர்வுகள். எதை முடிச்சிட்டோம்? 4வது முடிச்சிட்டோம். அப்படியே 5வது முடிச்சிடலாம் பாருங்க. 5வது சமன்பாடு என்ன எழுதுங்க? எடுத்து எழுதுங்க. 2x² மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1/8 ஈக்குவல் டு 0. இதான் சமன்பாடு. பாருங்க x² உறுப்பு இருக்கு, x உறுப்பு. ஆனா இங்க பாருங்க பின்னமா இருக்கு 1/8. அப்போ முதல்ல இந்த 8 நம்ம நீக்கணும். எப்படி 8 நீக்கிறது? 8 கொண்டு பெருக்குனா என்ன ஆயிரும்? இந்த 8 கேன்சல் ஆயிரும். பாருங்க 8ஆல் இருபுறமும் பெருக்க. 8ஆல் இருபுறமும் பெருக்க. பெருக்கலாமா? இங்க என்ன இருக்கு? 2x² இருக்கு, 8 கொண்டு பெருக்கணும். மைனஸ் எக்ஸ் இருக்கு, 8 கொண்டு பெருக்கணும். பிளஸ் 1/8 இருக்கு, 8 கொண்டு பெருக்கணும் ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க நம்ம இதை பெருக்கலாமா? 2 16 x² அப்படியே வந்துடும். மைனஸ் எக்ஸையும் 8ஐயும் பெருக்குனா 8x பிளஸ் இந்த இடத்துல இந்த 8 இந்த 8 கேன்சல் என்ன மட்டும் வரும்? 1 மட்டும் வரும் ஈக்குவல் டு 0. இதான் என்னது? நமக்கு தேவையான சரியான இருபடி சமன்பாடு. இப்ப இதை நம்ம ஈஸியா காரணிப்படுத்தலாம் பாருங்க. எப்படி காரணிப்படுத்துறது? x² கெழு 16ஐயும் மாறிலி உறுப்பு 1 பெருங்க என்ன வரும்? 16. எக்ஸோட கெழு என்ன இருக்கு? மைனஸ் 8. இரண்டு எண்களை பெருக்கும் போது 16 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலும் என்ன வரணும்? 4 வரணும். எந்த நம்பர்? நாங்க 16. ஈஸியா முடிஞ்சிரும் பாருங்க. நாங்க 16. நமக்கு இங்கேயும் மைனஸ் இங்கேயும், ஏன்னா நடு உறுப்புல மட்டும்தான் மைனஸ் இருக்கு. நடு உறுப்புல மட்டும் மைனஸ் இருந்தா 2 காரணிக்குமே என்ன கொடுக்கணும்? மைனஸை கொடுக்கணும். சரியா? மைனஸ் மைனஸ் பிளஸ் நாங்க 16. 2 ஒரே குறி. கூட்டினா என்ன வரும்? 8. கூட்டி அதே குறியை போடணும். என்ன குறி? மைனஸ் பை. இப்ப பாருங்க இந்த x² உறுப்புல அடுக்க மட்டும் விட்டுட்டு அடிமானத்தை அப்படியே எடுத்து எழுதும். என்ன இருக்கு? 16x கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 1 4 4 நாங்க 16. 1 4 4 நாங்க 16. அப்ப எப்படி எழுதலாம்? 4x மைனஸ் 1. 4x மைனஸ் 1. அந்த குறியீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். 4x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. முடிஞ்சுதா? காரணிப்படுத்திட்டோம். இப்ப தனித்தனியாக பிரிச்சிருவோமா பாருங்க. 4x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இங்கேயும் 4x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க 4x ஈக்குவல் டு மைனஸ் 1 இங்க வந்தா பிளஸ் 1 மாறும். அப்ப x ஈக்குவல் டு 1 பை இந்த 4 இங்க வந்தா வகுத்தலாம் மாறும். இது ஒரு ஆன்சர். இங்க வாங்க அதே மாதிரி 4x ஈக்குவல் டு மைனஸ் 1 இங்க வந்தா பிளஸ் 1 மாறும். x ஈக்குவல் டு 1 பை இந்த 4 இங்க வந்து என்ன மாறும்? வகுத்தலாம் மாறும். அப்ப பாருங்க ரெண்டு ஆன்சர் எப்படி இருக்கு? சமமா இருக்கு. இந்த இடத்துல எழுதிட்டுமா? தேர்ஃபோர் தீர்வுகள்
தீர்வுகள். என்ன தீர்வுகள்னா எக்ஸோட மதிப்பு 1/4 1/4 ரெண்டு தீர்வு எப்படி இருக்கு சமமாக இருக்கிறது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. n அணிகள் பங்கு பெறும் ஒரு கையுந்து விளையாட்டு போட்டியில், கையுந்துனா வாலிபால். சரியா? வாலிபால் இது. அதுல எத்தனை அணிகள்? n அணிகள் பங்கு பெறுது. ஒவ்வொரு அணியும் மற்ற அனைத்து அணிகளோடும் விளையாட வேண்டும். ஒரு டீம் என்ன செய்யணும்? இன்னொரு டீம்ல ஒரே ஒரு தடவை மட்டும்தான் விளையாடணும். 15 போட்டிகள் கொண்ட தொடரில் மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை g of n equal to n square minus n by 2 எனில் பங்கேற்கும் அணிகளின் எண்ணிக்கை எத்தனை அணிகள் பங்கேற்று? n அணிகள். அப்ப என்னோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். பாருங்க, மொத்த போட்டிகளே எத்தனை தான்? 15 தான். அப்ப இதுவும் எதை தான் குறிக்குது? மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை தான். அப்ப இந்த g of n-க்கு பதிலா 15 பிரதியிட்டு நம்ம காரணிப்படுத்தி சுருக்கிட்டோம்னா போதும், நமக்கு ஆன்சர் வந்து. சொன்னது புரிஞ்சுதா பாருங்க? மொத்தம் போட்டி 15 தான். இதுவும் மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை தான். அப்ப இந்த g of n-க்கு பதிலா இந்த 15 பிரதியிட போறோம். பாருங்க, கொடுத்து இந்த இடத்த எழுதிட்டோம். நம்ம n கண்டுபிடிக்கணும். g of n-க்கு பதிலா என்ன மாத்த போறோம்? 15. இந்த g of n-க்கு பதிலா 15 equal to n square minus n by 2 எந்த மாற்றமும் இல்லை. இப்ப பாருங்க, இந்த ரெண்டு இந்த பக்கம் வந்து பெருக்கலா மாறுமா? 15 பெருக்கல் 2 equal to n square minus n. பெருக்கிடுங்க. 15 2 30 equal to n square minus n. அப்படியே சைடை மாத்துங்க. இடது பக்கம் வலது பக்கம் மாத்துங்க. எந்த குறியீடும் மாறாது. n square minus n equal to 30. n square minus n. இது பிளஸ் 30. இடது கொண்டு வாங்க. மைனஸ் 30 மாறும். equal to 0. என்ன கிடைச்சிருச்சு? நமக்கு ஒரு இருபடி சமன்பாடு கிடைச்சிருச்சு. இதை காரணிப்படுத்த போறோம். பாருங்க, n ஸ்கொயரோட கெழு 1, மாறிலி உறுப்பு மைனஸ் 30. அப்ப பெருக்கினா என்ன வரும்? மைனஸ் 30. என்னோட கெழு என்ன இருக்கு பாருங்க. இதுக்கு மேல எதுவுமே 1 இருக்கானது. என்ன 1? மைனஸ் 1. இரண்டு எண்களை பெருக்கும் போது மைனஸ் 30 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலும் மைனஸ் 1 வரணும். எந்த நம்பர்? 5×30. 5×30. பாருங்க, ரெண்டு உறுப்பு மைனஸ் இருக்கு. அப்ப எதுக்கு நம்ம மைனஸ் கொடுக்கணும்? பெரிய எண்ணுக்கு மைனஸ் கொடுக்கணும். சரியா? இப்ப பாருங்க, பிளஸ் மைனஸ் மைனஸ் 5×30. வேற குறி கழிக்கணும். அப்போ 6ல 5 கழிச்சா 1. அப்போ பெரிய நம்பர் மைனஸ், அதனால மைனஸ் 1. கரெக்டா வந்துருச்சா? பை இந்த n ஸ்கொயர் உறுப்புல அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை எழுதணும். n. இப்ப பாருங்க, இது எப்படி எழுதலாம்? n plus 5 into n minus 6 equal to 0. சரியா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, n plus 5 equal to 0, n minus 6 equal to 0. ரெண்டா பிரிச்சிட்டோமா? முதல் இதையும் 0க்கு சமப்படுத்திட்டோம், ரெண்டாவது 0க்கு சமப்படுத்தியாச்சு. இந்த இடத்துல பாருங்க, n equal to minus 5. இந்த இடத்துல n equal to minus 6, வலது கொண்டு பிளஸ் 6. நம்ம n-க்கு வந்து 2 மதிப்புகள் வந்திருக்கு. நமக்கு என்ன வேணும்? அணிகள், பங்கு பெறும் அணிகள் எத்தனை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம அணிகளை எண்ணும் போது பிளஸ்ல தான் எண்ணுவோம், மைனஸ்ல எண்ண மாட்டோம். மைனஸ் 1 மைனஸ்ல எண்ண மாட்டோம். அப்ப நமக்கு n equal to minus 5 ஏற்புடையது அல்ல. இங்கு n equal to minus 5 என்பது நமக்கு ஏற்புடையது அல்ல. நமக்கு தேவை கிடையாது. அப்ப எதுதான் ஆன்சர்? n equal to 6 தான் ஆன்சர். therefore பங்கு பெற்ற அணிகள் எழுதலாம். சரி, அப்படி இல்லைன்னா மொத்த அணிகள் எழுதலாம். சரி, ரெண்டும் ஒண்ணுதான். எத்தனை அணிகள் பங்கு பெற்றிருக்கு? 6 அணிகள். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.